ஜஸ்ட் மினிட் ஃபேமிலி எனக்கு இது ரொம்ப நாளாக இந்த விஷயம் செய்யணுன்றது ஆசையாக இருந்துச்சு. ஆமாங்க, தந்தூரி செய்யணும் வீட்லயே முழு கோழி வாங்கி அப்படின்றது ரொம்ப நாளாக கனவாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு முழு கோழியை வாங்கி மஞ்சள்லாம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ தூரம் ஸ்மெல் போதும் அது அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கறியை வேக வச்சுக்கிட்டேன். ஸோ இது கூட சைடில் வந்து மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மசாலாவுக்கு வந்து மிக்சியில் வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பவுலில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ மஞ்சள் தூள், வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள், வரமிளகாத்தூள் போட்டாச்சு, 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன், ஒரு எக்கு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வந்து அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டங்க. ஏன்னா தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா கறியில் வந்து ஊறாது. ஸோ அதனால் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, தண்ணி நிறைய ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மசாஜை போட்டாச்சு. நம்ம முழு கோழிக்கு நல்லா போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வந்து 4 to 5 ஹார்ஸ் வச்சுருந்தேன். மேக்ஸிமம் 8 ஹார்ஸ் வைக்கலாம், சூப்பராகவே இருக்கும். சில பேர் ஒரு நாள்லாம் வைக்கிறாங்க. ஹோட்டலில் வேணால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்க. 3-4 பீஸு, ஹாஃப் குவார்ட்டர் ஃபுல்லுன்றாங்க. நமக்கு அது கட்டுப்படி ஆகுமா? வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி ஒரு முழு கோழியை வாங்கி பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பயங்கர டெம்ப்டிங்காக இருந்துச்சுங்க இதை பார்க்கும்போதே. நான் இன்றைக்கி அவனில் தான் செஞ்சுருந்தேன். 40 மினிட்ஸ் வைக்கலாம், மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டி பீஸாக வந்து நல்லா வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெந்ததுக்கப்புறம் வெட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த மைனஸ் நான் செய்யல, கடையில் தான் வாங்கினேன். பயங்கர டேஸ்ட்டுங்க, அடி தூளாக இருந்துச்சு. ஜஸ்ட் மினிட் ஸ்டைலில் சொல்லணும்னா கண்டிப்பாக ஜஸ்ட் மினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசின்லாம் பார்க்காதீங்க, நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.